1 கோடிக்கு மேற்பட்ட யாதவ சமுதாயத்திற்கு 3 எம்எல்ஏ போதுமா? ஐயா ஒரு விஷயம் நீங்க இல்ல ஐயா, என்ன கருத்து என்னன்னா, இப்ப ஆளுகின்ற திமுக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தயங்குறீங்க சார்? நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 70 கொடுக்க தேவையில்லை. சாதிவாரி கணக்கெடுத்து பீகார் வெளியிடுங்க. இந்த மக்கள் இவ்வளவு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் இப்ப இவ்வளவு கன்ஃபியூஷனே கிடையாது? எடுத்தா பிரச்சனை ஐயா, எடுத்தா பிரச்சனை, எடுத்தா பிரச்சனை, எடுத்தா யாருக்கு பிரச்சனை? சரி, இதுக்கு ஒரே தீர்வு சாதிவாரி கணக்கு எடுத்து அதுபடி வேலை வாய்ப்புகளை வழங்கலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வேலை வாய்ப்பு பண்றதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம். ஐயா நீங்க அதுங்க வேலை வாய்ப்பே தர தேவையில்லை ஐயா. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதால் எந்த விதமான உபயோகம் இல்லைன்னு நான் சொல்றேன். அதுக்கு இடஒதுக்கீடுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அப்ப அன்புமணி அவர்கள் கேட்கும் போது மட்டும் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இது கேட்டிருந்தா நாங்களே கொடுத்திருப்போம், சாதிவாரி கணக்கு எடுக்காம எப்படி உங்க சமுதாயத்துல வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க இல்லையா? அவர் ஆமாமா, அவர் 10.5% எந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழக முன்னேற்ற கழகம் செங்கம் கு ராஜாராம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அறிமுகம் கொடுக்கறத விட உங்களை பத்தி நீங்க அறிமுகம் கொடுங்க சார். வணக்கமா. வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவன், செங்கம் தொகுதியில காயம்பட்டு என்ற கிராமத்தை சார்ந்தவன், விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னோட அறிமுகம் இதாமா. இப்போ நான் ஏற்கனவே யாதவ மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஒரு 5 வருடமாக நடத்தியிருந்தேன். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாக திருத்தணியில் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை துவங்கியிருக்கமா. ஓகே சார். இந்த கட்சி நீங்க எதற்காக தொடங்கி இருக்கீங்க? இதோட நோக்கம் என்ன சார்? ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் அரசியல் அதிகாரம் என்பது முறையாக பிரித்து தரப்படவில்லை. ஒரு சாராருக்குத்தான் இந்த அரசியல் அதிகாரம் போய் சென்று கொடுக்க தவிர அனைத்து மக்களுக்குமான சமூக நீதி அரசியல் தமிழகத்திலே இன்னும் முழுமையாக யாருக்கும் போய் சென்றடையல. அதை கருத்தில் கொண்டு இந்த சமூக நீதி அரசியலில் அனைத்து தர மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் பங்களிப்பு முழுமையாக சென்றிட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த கட்சியை நாங்கள். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய கட்சிகள் இருக்கு. ஸோ உங்க கட்சியுடைய கொள்கை என்ன சார்? இல்லைம்மா, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் யாதவ சமுதாயத்தில் பிறந்தவன். நான் ஏற்கனவே யாதவ மக்கள் இயக்கம் என்று ஆரம்பிச்சதாலும் அது சமுதாய இயக்கமாக செயல்படுது. இது அனைத்து தர மக்களையும் அரவணைத்து தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை துவங்கியிருக்கிறோம். இந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க இப்போ 21 மாவட்டத்திற்கு பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கிறோம். ஐடி விங் பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கிறோம் நேற்று வரை. இதன் நோக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அரசியல் அதிகாரம் கிடைக்காமல் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கும் மக்களை அந்த அதிகாரத்துக்குள் கொண்டு அதிகாரம் எதற்காக, அதிகாரம் பெற்றால் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கோம். சார், இந்த கட்சி தொடங்கி இருக்காங்க. ஸோ இந்த கட்சியுடைய பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கட்சி தொடங்குறது நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் ஏற்கனவே அறிமுகமானவர். ஏற்கனவே அவர் அமைப்பு இருக்கும்போது, சங்கம் இருக்கும்போது நம்ம செய்தி சேனலில் அவங்க ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டு தான் போனாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருக்கும். 3 ஆண்டுகள் இருக்கும். இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் சமுதாய மக்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அரசியலில் இது கிடைக்கலன்னு. இப்போது கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா இன்றைய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு கண்ணப்பன் அமைச்சராக இருக்கார். அதுக்கப்புறம் பெரிய கருப்பன் அமைச்சராக இருக்கார். 2 அமைச்சர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இல்லைங்க ஐயா, தப்பான தகவல். எத்தனை எம்எல்ஏ? மொத்தமே 6. திமுகவில் 3 எம்எல்ஏ தான் இருக்காங்க. திமுக இல்ல, மொத்த எம்எல்ஏ அவ்வளவுதாங்க ஐயா இருக்காங்க. மொத்தமே 3 எம்எல்ஏ. ஆமாங்க ஐயா. சரி, 3 எம்எல்ஏ இருக்காங்க. 1 கோடிக்கு மேற்பட்ட யாதவ சமுதாயத்திற்கு 3 எம்எல்ஏ போதுமா? ஐயா ஒரு விஷயம் நீங்க இல்ல ஐயா, கருத்து என்னன்னா, 1 கோடிக்கு மேல வசிக்கின்ற யாதவ மக்களுக்கு 234 தொகுதியிலும் வாக்கு வங்கி வைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு கண்ணப்பனுக்கு அமைச்சர் கொடுத்ததாலே நிறைவடைஞ்சிடாது. இல்ல பெரிய கருப்பன் அமைச்சர் ஆயிட்டதால சமுதாய மக்களின்
எந்த குறையை 2 அமைச்சர் பேசியிருக்கிறாங்க? அப்ப நான் என்ன கேட்கிறேன், சொல்லுங்க ஐயா. உங்க கட்சி வந்து ஆளுங்கட்சியா வரணும், அனைத்து ஆளுங்கட்சியை நிர்ணயிக்கின்ற கட்சியா வரணும். அதெல்லாம் ஆளுங்கட்சியா வர்றது அப்படியெல்லாம் 2வது ஐயா. இல்ல இல்ல இல்ல. இந்த சட்டமன்றத்துல ஆளுங்கட்சியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாக சரி தமிழக முன்னேற்ற கழகம் வரணும். சரி, அப்படியே நிர்ணயிக்கக்கூடிய கட்சியா வரணும்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க என்ன இப்ப வந்து நம்ம திரு சீமான் அவர்கள் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 8.2% ஓட்டை வாங்கி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா அவர் பண்ணியிருக்காரு. சரி ஐயா. நீங்க கட்சி பதிவுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அப்ப இன்னும் இந்த மாசம் அநேகமா நவம்பர்ல பதிவு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி ஐயா. நவம்பர்ல பதிவாகும். ம். பதிவான உடனே நீங்க வந்து கட்சியை நடத்தி ம். அதை நாங்க தான் வந்து அதை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா மாறணுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். உங்க யாதவ மக்கள் 1 கோடிங்கிறீங்க, ம். வன்னிய இன மக்கள் நாங்க 2 கோடின்னு சொல்றாங்க. ஐயா, யாதவ் 1 கோடிக்கு மேலன்னு சொல்றோம். 1 கோடி நீங்க சரி. உள்ளடிக்கிறாதீங்க. இல்ல 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 சரி, அப்போ ஒரு 1.5 கோடி வச்சுக்கோங்க. சரி சொல்லுங்க. யாதவ மக்கள் 1.5 கோடி. அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் வந்து அவங்க வன்னியர்கள் வந்து 2 கோடி, 2 கோடி 3.5 கோடி ஆயிடுச்சு. ஆமா ஐயா. அதுக்கப்புறம் வந்து அதாவது பட்டியலின மக்கள் வந்து ஒரு 2 கோடி. சரி ஐயா. அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? 3 2 5 கோடி, 5.5 கோடி ஆயிடுச்சு. 5.5 கோடி ஆயிடுச்சு. ஆமா. அப்ப தமிழகத்துல 8 கோடிக்கு மேல இருக்காங்களா ஐயா? இருக்க இருந்தாலுமே 60% தான் வாக்கு அளிக்கிறாங்க. நான் வாக்கு வச்சு மக்களை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா 40% மக்கள் வாக்கு வர்றதில்லை. கொஞ்சம் ஊர்ல இருந்தாலும் ஓட்டு போட வர்றது கொஞ்சம் நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க ஐயா. இதுல வந்து பிள்ளைமார் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 60 லட்சம் பேர் இருக்கோங்கிறாங்க. சரி. பிள்ளைவாள் ஆமா ஐயா. முதலியாரு முக்குளத்தோர் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 1.5 கோடியில இருந்து 2 கோடி மக்கள் இருக்கணும். முக்குளத்தோர்னா நான் சொல்றது சேர்வை, இவங்க அகமுடையார், சேர்வை அகமுடையார் 2 ஒண்ணுதான். ஆமா. நம்ம முக்குளத்தோர்ல வந்து பிரமலை கல்லர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு தேவர், அதாவது ஓபிஎஸ் வகைரா இவங்க, அதே மாதிரி அம்பலங்கிறவங்களும் அதில் வருவாங்க. தஞ்சை கல்லர்களும் வருவாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு அவங்க 1.5 2 கோடிங்கிறாங்க. அப்போ இப்போ ஏற்கனவே ஒரு 5.5 இவங்க வந்து ஒரு பிள்ளைவாள் வந்து ஒரு 60, 5 6 10 இவங்க ஒரு 2 கோடி. அப்ப என்னாச்சு? 8 கோடி சரிதான் ஆச்சு. 8 கோடி சரியா போச்சு. ஆமா ஐயா. அப்ப மற்ற ஜாதி இங்க தமிழகத்துல மொத்தம் அதுக்குதான் என்ன சொல்லுறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. இங்க பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா உண்மையான மக்கள் தொகை நிலை தெரிஞ்சிடும். அதை ஏன் நீங்க திமுக அரசு எடுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்கய்யா. என்ன சொல்ல ஐயா, சமூக நீதி பீகார்ல எடுத்திருக்காங்க, தெலுங்கானால எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இப்ப ஆளுகின்ற திமுக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தயங்குறீங்க? சார், நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 70 கொடுக்க தேவையில்லை. சாதிவாரி கணக்கெடுத்து பீகார்ல வெளியிடுங்க. இந்த மக்கள் இவ்வளவு இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு ஏன் இப்ப இவ்வளவு கன்ஃபியூஷனே கிடையாது? இங்க பாருங்க, கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. ஒன்றிய அரசு நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம்னு ஐயா, நான் ஒரே தயவுசெய்து, நீங்க வந்து மிகப்பெரிய மூத்தவர், நாங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க கூட கேட்ட கோரிக்கை என்னன்னா, நீங்க 1.5 கோடின்றீங்க, வன்னியர் 2 கோடின்றாங்க, எல்லாரும் அதிகமா சொல்றீங்க. இந்த குழப்பம் நாங்க சொல்ற கணக்கு தவறாக கூட இருக்கட்டும். நீங்க மாநில அரசு, நீங்க ஆளுகின்ற திமுக அரசு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்றோம், சமூக நீதியை காக்கின்றோம் சொல்கின்ற திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, அதாவது பீகார் வெளியிட்ட மாதிரி இப்ப இந்த மக்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, யாதவர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, தலித் மக்கள் இவ்வளவு இருக்காங்க, நாயுடு இவ்வளவு இருக்காங்க, முதல்ல வெளியிடுங்க. ஐயா, கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. உங்க பக்கத்து இதையே பேசிட்டு இருக்காதீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு எடுக்காது. எடுத்தா பிரச்சனை ஐயா. எடுத்தா பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? சொல்றதை கேளுங்க ஐயா, நீங்களா பேசாதீங்க. இன்னைக்கு வந்து 10.5% போற போக்குல எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுக்கலையே, மக்களுக்கு போய் சேரல வருத்தப்படுறாங்களே. நான் சொல்ற பேச விடுங்க, சரி, இடம் மறிக்காதீங்க. சரி சொல்லுங்க. 10.5% அந்த கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி அவர் ஒரு சட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி,
அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அந்த மக்களுக்கு வந்து அது போய் சேராத காரணம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு. சரி உங்க கம்யூனிட்டில இருந்து கேஸ் போட்டிருக்காங்க, நானும் கேஸ் போட்டிருக்கேன். சரி அது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வழக்குல இருக்கு. சரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, எந்த அடிப்படையில இந்த 10.5% இடஒதுக்கீடு பண்ணீங்க, ம். இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது 29% தான் பிற்படுத்தப்பட்டோருக்கு, அதாவது எம்பிசி கோட்டா. சரி அந்த 29%த்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு மாத்திரம் 10.5 கொடுத்துட்டு, மீதம் இருக்கக்கூடிய அந்த கோட்டாலையும் இவங்களும் வந்து கலந்துக்கிடலாம். யாரு? அதே வன்னிய இன மக்களும் அந்த கோட்டாலையும் வரலாம் அப்படின்னு ஒரு சட்ட வடிவு தான் இருக்கு. சரி அப்ப 218 ஜாதி இருக்கு இந்த எம்பிசில. சரி இந்த 218 ஜாதியில ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்து ஜெனரல் கோட்டாவிலையும் அவங்க வருவாங்கன்னா, அப்ப மத்தவங்க எல்லாம் எங்க போறது? அந்த 218 ஜாதியும் இந்த நாட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம். அவர் அறிவிக்கும் போது நீங்க தான் இருந்தீங்க, எல்லாரும் இங்க பாருங்க. தமிழ்நாட்டுல தான் இருந்தீங்க. அதனால எடப்பாடியார் 10 அறிவிக்கும் போது எல்லாம் தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்து வந்தோம். ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன் யார் சொன்ன எதிர்ப்பு எங்க தெரிவிக்க? யார் தெரிவிச்சீங்க? இங்க பாருங்க, எல்லா மக்களும் வரவேற்பு கொடுத்தா நம்ம வரவேற்பாங்க. எல்லாம தயவு செஞ்சு தப்பா சொல்றீங்க. சரி. எல்லா மக்களும் வரவேற்பு கொடுக்கல. சரிங்க முக்குளத்தோரு, நாயக்கரு, நாங்க ரெட்டியார். சரி ஐயா, அவங்க போராட்ட காலத்துல வந்து ஐயா வழக்கு போட்டிருக்கோம். வன்னியர்கள் வந்து போராட்ட காலத்துல இருந்து போராடினாங்க. ஏன் மத்த சமூகம் போராடல? நாங்க போராட வேண்டிய நாங்க சட்டப்படி தான் அனுபவமே தவிர ரோட்ல போய் ரயில ஐயா அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க, போராடுறாங்க. சரி, இதுக்கு ஒரே தீர்வு சாதிவாரி கணக்கு எடுத்து அதுபடி வந்து வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் அதுதான் இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வேலை வாய்ப்பு பண்றதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் ஐயா நீங்க கிடையாது. அதுங்க வேலை வாய்ப்பே தர தேவையில்ல ஐயா. கொஞ்சம் பொறுங்க ஐயா. மக்கள் இருக்கிறவங்க எவ்வளவு இருக்கான்னு சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் சொன்னா இல்லை. பிரச்சனை ஐயா. ஆகையினால ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா இன்னைக்கு இவரு சொல்லுவாரு, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வியில முதன்மை கொடுக்க வேண்டாம்பாங்க. நான் வேணாம்னு சொல்ல ஐயா. கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல வரணும் சொல்றோம். இருங்க ஐயா, நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த உடனே அட்டவணை பதிவு வெளியில வந்த உடனே இப்போ வெரி சிம்பிள், எம்பிசிலேயே நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. எம்பிசியில் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு இந்த இவங்க வந்து இப்போ தேவர் இனம் பூரா, முக்குளத்தோர் பூரா எம்பிசியில் வர்றாங்க, வன்னியர்களும் வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அதில் அதிகமாக இருக்காங்க. எங்கள் கம்யூனிட்டிலேயே நாயுடுஸ்லேயே வந்து இவங்க நம்ம நாயக்கர்ஸ். அந்த நாயக்கர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வகைராக்கள். சரியா? அவங்க ஏறக்குறைய 76 பாளையப்பட்டுக்கு இருந்தவங்க. அவங்க பூரா ஒவ்வொரு பாளையத்துலேயும் அவங்களுக்கு ஒரு இவங்க ஊர்லேயே இருக்குது, இவங்க ஊர்லேயே நிறைய அந்த ஆட்கள் இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஒட்டருங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. இப்படி எல்லாம் எல்லா கம்யூனிட்டியும் இருக்கும்போது எல்லாரும் கூறு போட்டு பங்கு போட்டால் முடியாது. உள்ளொதுக்கீடு பண்ணுறதுக்கு தான் இதுவே செல்லலை. இப்போ உள்ளொதுக்கீடு வந்து கலைஞர் பீரியடில் என்ன பண்ணார், முஸ்லீம்களுக்கு ஒரு உள்ளொதுக்கீடு கொடுத்தாரு. அதே மாதிரி 18% இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடையதில் ஒரு 3% எடுத்து அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தாரு. அதுவே பெரிய பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் எப்படி அருந்ததிய மக்களுக்கு 3% கொடுக்கலாம்? ஏன்னா 18%த்தில் 3 போனால் 13% மற்ற கம்யூனிட்டி தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுலேயே பிரச்சனையை கிளப்புனாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம பண்ணணும்னா இந்த நாடு தீக்கிரை ஆகிடும். சரியா? ஒன்றிய அரசு அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுப்பாங்க. இப்போ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி 6 மாசம் ஆகுது. அதுக்கான எந்த முனைப்பும் இல்லை. அல்ல எடுப்பாங்க. கொஞ்சம் பொறுங்க. இந்த இப்போ எலெக்ஷன்லாம் முடியணும். இந்த மாநில அடுத்தடுத்து எலெக்ஷன் வந்துன்னே இருக்கும். அடுத்த மாநில அரசு அடுத்தடுத்து ஒரு மாநிலம் வந்துன்னே இருக்கும். ஒரு அரசாங்கம் பார்லிமெண்ட்ல அறிவிச்சாக்க அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர இல்ல எப்ப எடுப்பாங்க டேட்டா சொல்லாம ஜனவரியில் எடுப்போம். இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும்போது ஒரு அழுத்தம் கொடுத்து அது வந்து ராகுல் காந்தி வந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து 26ல டெஃபினட்டா நாங்க. ராகுல் காந்தி இருப்பாரா ஐயா இல்ல மோடி ஐயா இருப்பாரா? மோடி ஐயா சொல்றாரு, ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப ஆட்சியில் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு. நேத்து பீகார்ல என்ன சொல்லிருக்காங்க சொன்னீங்கன்னா, பீகார் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும்னு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு. ஏமா இதெல்லாம் வந்து அப்ப ராகுல் காந்தி வந்து எடுப்பாரான்னு தெரியல. ஐயா சொல்றதுக்காக நான் கேட்டேன். இங்க பாருங்க, ராகுல் காந்தி வரணும் அப்படின்னா நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு, அதுக்கப்புறம் நிதிஷ், இவங்கெல்லாம் வந்து கட்சி மாறி அவங்க நம்ம இந்தியா கூட்டணிக்கு வந்தா தான் நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும்.
ஸோ அவங்க வந்து நம்ம கூட சந்திரபாபு நாயுடு நம்ம கூட வரமாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாயுடு நீண்ட நெடுங்காலமாக வாஜ்பாய் காலத்திலேருந்தே அவர் பாரதிய ஜனதாவில் தான் பயணிக்கிறார், கிட்டத்தட்ட 30 வருஷமா. அப்படி இருக்கும்போது அவர் இங்கே வருவார்னு சொல்ல இயலாது. ஆகையினால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஐயா ஒரே ஒரு கோரிக்கை தான். சொல்லுங்க. மற்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியிடுற மாதிரி சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியிடுங்க. உங்களால இடஒதுக்கீடு தர முடியாது, என்கிட்ட அதிகாரம் இல்லைன்றீங்களா? நீங்க வெளியிட்ட பிறகு மத்திய அரசு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இப்ப பீகார்ல எப்படி வெளியிட்டாங்க, கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிருக்காங்க, பாருங்க தெலுங்கானால முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னத்துக்கு ஆச்சு? இப்ப பீகார்ல எடுத்தது என்னத்துக்கு ஆச்சு? ஐயா இப்ப நீங்க தானே சொன்னீங்க, நீங்க 2 கோடின்றீங்க, யாரு 1.5 கோடின்றாங்க. அப்புறம் குழப்பம் வருது இல்ல? நீங்க தெளிவுபடுத்துங்க. நீங்க வாயில சொல்றது ஐயா, நாங்க வந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஐயா. மக்கள் பணம் உங்க பணம் இல்ல, மக்கள் பணம் தான். நீங்க உங்க வீட்டுல இந்த செலவு பண்றீங்களா? மக்கள் பணம் தாங்க ஐயா. திமுகவின் பணம் இல்ல, தமிழக மக்களின் பணம். அது தமிழக மக்களுக்காகத்தான் செலவு செய்ய வேண்டும். எவ்வளவோ செலவுகள், வீண் செலவுகள் போயிட்டு இருக்கு, விளம்பர செலவுகள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது செலவு பண்றது தவறே இல்லை. சமூக நீதியை காக்கும், மக்களுக்கு ஒரு பேசாதீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதால் எந்த விதமான உபயோகம் இல்லைன்னு நான் சொல்றேன். இடஒதுக்கீடுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அப்ப அன்புமணி அவர்கள் கேட்கும் போது மட்டும் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்து இது கேட்டிருந்தா நாங்களே கொடுத்திருப்போம், சாதிவாரி கணக்கு எடுக்காம எப்படி வந்து உங்க சமுதாயத்துல வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க இல்லையா? அவர் ஆமாமா, அவர் 10.5% எந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இந்த அவர் எடுத்து கொடுத்திருந்தாருனாலும் கொஞ்சம் பொறுங்க ஐயா. ஆல்ரெடி இந்த சமுதாயத்துல அமைப்புகள் கட்சி எல்லாம் இருக்கு, அந்த கட்சிகளோடு சேர்ந்து நீங்க பயணிக்க போறீங்களா இல்ல தனித்து வந்து பயணிக்க போறீங்களா? நான் கட்சி தோக்குவதாக பேசினது தாமா. யாதவ சமுதாயம் மட்டுமல்ல, யாதவ சமுதாயம் போல் பல்வேறு சமுதாயங்கள் அதிகாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா இந்த கட்சியில பெரும்பான்மையா யாதவர்கள் இருக்கிறாங்க, நம்ம அதை மறுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், அமைப்புகள் ஏற்கனவே அரசியலை வெற்றி பெற்றிருந்தால், அவர் விலைக்கு அடைந்திருந்தால் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டோம். எனக்கு முன்னால் வந்த சமுதாய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்து விட்டார்கள். இதுவரை தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் சாதி ரீதியாக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்லாத ஒரே சமுதாயம் யாதவ சமுதாயம். பெரும்பான்மையான சமுதாயம் இருந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி கண்ணப்பன் இருக்காங்க, பெரிய அவங்க திமுகவின் பிரதிநிதி, சாதியின் பிரதிநிதி இல்ல. இருங்க ஐயா, கண்ணப்பன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு கழிச்சிட்டு போயிட்டாரு. அவர் பண்ணதானே எங்களுக்கு பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்திருக்குது. அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, மக்கள் வந்து ஆதரவு கொடுக்காதனாலதான் ஆதரவு பெரும்பான்மையா கொடுத்தாங்க. அவர் வாங்கின 6 தொகுதியிலையும் 1000 ஓட்டு 1500 ஓட்டு வித்தியாசம் தோத்தார், பெரிய ஓட்டு. அடுத்த தேர்தல் கன்சல்ட் பாமக கூட பலமுறை தோத்துருக்குது, விடுதலை சிறுத்தை தோத்துருக்குது, பல்வேறு அமைப்புகள் தோத்துருக்குது. யாரும் கட்சி கழிச்சிட்டு போயில்லை, அந்த மக்களுக்காக நின்னாங்க. அதுபோல் அந்த கட்சி நின்று இருந்தால் இந்த தமிழகத்தில் பெரிய கட்சியாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் செய்த தவறால் இந்த சமுதாய மக்கள் அரசியலை வெறுக்கிறார்கள். முதல்ல இந்த சமுதாய மக்களை அரசியலை பண்படுத்த வைக்கணும், அரசியல் எதற்கும் தெரிய வைக்கணும், அரசியல் அதிகாரம் நமக்கு எதற்கும் தெரிய வைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஏற்கனவே இருந்த சங்கங்கள் கட்சிகளோடு இணைந்து செயல்பட நாங்கள் தயாரா இருக்கிறோம். எப்படி தயாரா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் யாதவர்கள் நிறைந்திருக்கிறாங்க, நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாங்க. இந்த நீக்கமர யாதவர்களுக்கு ஒரு 40 தொகுதிக்கு மேல 50 தொகுதிக்கு மேல 40-50 வாக்குகள் இருக்குது. மீதி 234 தொகுதியிலும் குறைச்சலா நான் சொல்றது 10,000-20,000 வாக்குகள் இருக்குது. நான் உங்கள் மூலயமா, உங்க சேனல் மூலயமா ஏற்கனவே இந்த சமுதாயத்துல அரசியல் இயக்கமா ஆரம்பிச்ச, அரசியல் கட்சியாக ஆரம்பிச்ச அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன், வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா நிற்போம். நீங்க யார முன்னிறுத்தீங்க, உங்களை முன்னிறுத்துறோம். 234 தொகுதியிலும் நாம கூட்டணி வச்சு தொகுதி பங்கு நமக்குள்ள பிரிச்சு போட்டியிடுவோம். போட்டியிட்டு அண்ணன் சொன்னார் ஐயா சொன்னார் இல்லையா, சீமான் வந்து 30 லட்சம் வாக்கு வாங்கினாரு, பாமக கூட 2016 தேர்தலில் 27 லட்சத்துக்கு மேல வாங்கினாங்க தனித்தனின்னு. அது மாதிரி நம்ம சமுதாய மக்கள் வாக்குகளை ஒரு தொகுதிக்கு சராசரி 10,000 15,000 வாக்கு வாங்கினா 234 தொகுதியிலும் 30 லட்சம் வாக்குகளை நம்மால் இந்த சமுதாயத்தால் குறைச்சலா பெற முடியும். அப்படி பெற்றுட்டா அடுத்த தேர்தலில் இந்த சமுதாயத்து அரசியல் கட்சியை யார் சட்டமன்றத்தில் அமர வேண்டும் என்ற நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக நம் சமுதாயம் மாறிவிடும். அப்போது நம் தேவைகளை பூர்த்தி செய்யலாம்.
ஓ, இந்த இந்த சேனல் மூலியமா இப்ப நீங்க வந்து ஆமா மற்ற உங்க கம்யூனிட்டியை சேர்ந்த ஆமா. அந்த அரசியல் கட்சிகளையும் சங்கங்களையும் சங்கங்களை சேர்க்க முடியாது, அரசியல் இயக்கங்களா இருக்கின்ற. அரசியல் இயக்கங்கள் இருக்கலாம், சங்கத்தையும் நீங்க இல்ல ஐயா, சங்கம் வந்தது ஐயா, சங்கத்துல என்ன பிரச்சனை ஐயா? இப்ப நீ உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இப்ப எங்க தமிழ்நாடு யாதவ மகாசபைன்னு ஒரு சபை இருக்குது. சரி. அதுல ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் மாநில பொறுப்புகளும் வெவ்வேறு கட்சிகள் தான் இருக்கிறாங்க. சரி. தேர்தல் வரும்போது அவங்க அங்க போயிடுவாங்க, இந்த இடம் காலி ஆயிடும். நான் அழைப்பது தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளையும் இயக்கங்களையும். இல்ல, ஏன் அவங்க எல்லாம் அந்த நீ உன்னுடைய ஜாதி கட்சி இருக்கும்போது மற்ற கட்சிக்கு நீ ஏன் போற? அதை விட்டுட்டு நீ ஜாதி எல்லா சமுதாயத்திலும் அது மாதிரி இருக்காங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, ஐயா துரைமுருகன் பொதுச் செயலர் திமுக இருக்கிறாரு, வீரபாண்டியன் இருக்கிறாரு, ஐயா அப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க. மத்தவங்கள விடுங்க, இல்லங்க ஐயா, கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடும் போதே நீங்க ஏன் ஐயா இங்க என்ன பிரச்சனை? திமுகவில் நீங்க என்ன பண்றீங்க? அங்க நீங்க எங்கிட்ட வாங்க கவுன்சிலர் பதவி தரேன், எங்கிட்ட வாங்க ஊராட்சி மன்ற தலைவர் பதவி தரேன், எங்கிட்ட வாங்க கூட்டுறவு சொசைட்டி தலைவர். இப்படித்தான் அந்த மக்களை வந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஒருங்கிணைந்து வர மக்களை ஆசை காட்டி திமுக அண்ணா திமுகவும் இந்த சமுதாய மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் சொல்ல வர சட்டமன்ற தேர்தலில் நான் தயாரா இருக்கிறேன். நான் எந்த கட்சியோட கூட்டணி போகல. 234 தொகுதியிலும் நாம ஒருங்கி நிற்போம். நமக்கு தேவை தொகுதிகளை நம்ம பிரிச்சுக்குவோம், தேர்தலில் போட்டிடுவோம், மக்களை சந்திப்போம், வாக்குகளை வாங்குவோம். வாய்ப்பு இருந்தா ஏதோ ஒரு 4 தொகுதியில ஜெயிப்போம். வாய்ப்பு இல்லையா, ஆனா அடுத்த தேர்தலில் இன்னைக்கு நாம் தமிழர் பேசுகின்ற மாதிரி, பாமக பேசுகின்ற மாதிரி, விடுதலை சிறுத்தையை பேசுகின்ற மாதிரி இந்த சமுதாய கட்சிகளை பேச வைப்போம். இப்போ உங்களுடைய அமைப்புகள் எத்தனை மாவட்டத்துல இருக்கு சார்? ஆமா, நாங்க ஏற்கனவே யாதவ மக்கள் இயக்கமா தமிழ்நாடு முழுக்க வச்சிருந்தோம். பெரும்பான்மையா வட மாவட்டத்தில் இருந்தாங்க. ஆனா கட்சி என்பது 234 தொகுதியிலும் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நேற்று 22 மாவட்டங்களுக்கு முதல் பட்டியலை வெளியிட்டிருக்கோம், மாவட்ட தகவல் துறை வெளியிட்டிருக்கோம், டெய்லி பேசிட்டு இருக்கோம். அதாவது சரியான பொறுப்பாளர்களை இந்த கட்சியை கட்டுக்கோப்போடு, ராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு செல்வதற்கு பொறுப்பாளர்களை தேடி அமர்த்தி கொண்டு. இப்ப நம்ம கிட்ட கவர்ச்சி அரசியல் இல்லை, சினிமா அரசியல் இல்லை, எங்க தாத்தா எம்எல்ஏ எம்பி இல்லை, நான் எந்த கட்சியிலையும் வந்து மாவட்ட செயலாளரோ எம்பியோ வந்துட்டு வரல. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து இந்த சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமுதாய மக்களுக்கான குரலாக யாரும் ஒலிக்கவில்லை, நாம் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டு முயற்சியாக இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் இளைஞர் பட்டாளம் உருவாகி இருக்கிறது. இந்த பட்டாளத்தை ஒருங்கிணைத்து அரசியல் கட்சியாக டெல்லி சென்று பதிவு செய்து வந்திருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி இந்த மாதம் இறுதிக்குள்ளதுக்கான எங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சுட்டாங்க, நாங்கள் பதிவு பண்ணுறதுக்கான கடிதம் எங்களுக்கு பெறப்பட்டிருக்கிறது. அது அடிப்படையில் தான் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நாங்கள் திருத்தணியில வந்து வெளியிட்டோம். திருத்தணியில அப்பன் முருகன் சன்னதாரத்தில் அந்த கட்சியை வெளியிட்டோம். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொறுப்பாளர் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் தொகுதி பொறுப்பாளரை போட போறோம். கூட்டணியா தனித்தா என்பது ஒரு பக்கம். எங்கள் கோரிக்கையை இன்னும் நிறைவேற்றாத அரசுகள், இப்போ திமுக ஆட்சி அமைந்தவுடனே அவங்க திமுக தேர்தல் வாக்குகளை சொன்னது நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் கால்நடை வாரியம் அமைப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கால்நடை 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஐயா சொன்ன கண்ணப்பனும் ஐயா சொன்ன பெரிய கருப்பனும் இதை பத்தி பேசவே இல்லை சட்டமன்றத்தில். ஆனா மரியாதைக்குரிய நேரு அவர்களை நான் பாராட்டுகின்றேன். சட்டமன்றத்தில் என் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு தாருங்கள் என்று பேசினார். ஆனா இந்த சமுதாயத்துல அந்த அமைச்சரா இருந்த கண்ணப்பன் பேசவே இல்லை. எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, எங்க சமுதாயத்துக்கு இந்த பிரச்சனை ஏதாவது சட்டமன்றத்தில் தொகுப்பு இருந்தா கொஞ்சம் கொடுங்க, பேசல. எங்க வருத்தமே இந்த சமுதாயத்திற்கான சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் ஒரு குரல் எழுப்பவில்லை. அந்த ஆதங்கம் இருக்கிறது. அதனால் கால்நடை வாரியம். அடுத்தது மரியாதைக்குரிய கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு அவர்களுக்கு பேர் வச்சாங்க, நான் வரவேற்கிறேன். அவர் மிகப்பெரிய ஜீனியஸ்ட், அவரை வரவேற்கிறேன். ஆனா எக்மோர்ல அழகுமுத்துக்கோள் சாலை 30 ஆண்டுகளா இருக்குது. அந்த சாலைக்கு அழகுமுத்துக்கோள் சாலை பெயர் வைக்கணும்னு சொல்றோம், அதை பத்தி பேசல. செஞ்சி கோட்டை ஆனந்தகோன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கோட்டை என ரெக்கார்டு இருக்கிறது. இந்திய தொழில் துறையால் கல்வெட்டு பொதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யூனெஸ்கோ வந்து இது மராட்டிய மன்னர்களால் அமைக்கப்பட்ட கோட்டை என அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தமிழக முதல் மறுப்பு தெரிவிக்கல. மேய்ச்சல் இடங்களை, மேய்ச்சல் புறம்போக்கு இடங்களை பட்டா போட்டு கொடுக்கணும் தமிழக அரசு முயற்சிக்குது. ஆனா கோட்டை செய்யக்கூடாது, அதையும் தடுக்க முயற்சிக்கல. இந்த மக்களுக்கான அதிகாரங்கள் எதுவும் தரப்படவில்லை, அவர்களுக்கான தேவைகளை இங்க பூர்த்தி செய்யப்படவில்லை. இது தமிழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பூர்த்தி செய்வோம். அதற்கான போராட்ட காலத்தில் நாங்கள் இருப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் வச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிமா.